குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்படி உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு, மேஷ ராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப 7 லட்சணியோட காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க வயதுக்கு ஏற்றாற் போல், வசதிக்கு ஏற்றாற் போல் அந்த சனி பகவானால உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குரு உங்களுக்கு மிதுனத்துல இருந்து இப்ப கடகத்துக்கு வரப்போகிறார். உங்களுக்கு உங்க ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்ப்பகிறார். அதாவது குருவோட பார்வை என்று சொன்னால் அதாவது 5, 7, 9 அப்படிய 9ஆம் பார்வையாக உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய அந்த சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதனால், சுபகிரகமான குரு அந்த சனியை பார்ப்பதனால் உங்களுக்கு சம பலன்கள் நடக்கும். அதாவது எப்படி சொல்வது என்றால், உங்களுக்கு ஒரு கெடுதல் ஒரு பக்கம் வந்தாலும் அதே மாதிரி நன்மையும் ஒரு பக்கம் வரும். அந்த மாதிரி இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த குரு பெயர்ச்சியில். அதாவது மேஷ ராசிக்கு குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9, 12 கூடையவராக வருவார். அதாவது பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆகவே இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு சமமான பலன்களையே கொடுப்பார். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் இரண்டுக்குமே சரிபாதியான விகிதத்தில் நடக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த குரு அதிசாரத்துல உங்களுக்கு சிம்மத்துக்கு போகிறார். அப்படி சிம்மத்துக்கு போகக்குள்ள உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் நடக்குன்னா, மிக அற்புதமான யோகமான பலன்கள்லாம் கிடைக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு பண வரவுகள், தன வரவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் உங்களுடைய தொழில் துறையாகட்டும், அதாவது படிப்பாகட்டும், அதாவது வீடு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு இந்த வருஷம் இந்த குரு பார்வை பெறும்போது. அதே மாதிரி உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் எல்லாம் சிம்மத்துக்கு வரக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆகவே இந்த குரு பெயர்ச்சியில ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் மேஷ ராசிக்கு அதிபதி தான், அதாவது செவ்வாய்க்குரிய கிரகம்னா முருகன். ஆகவே நீங்க சிங்கார வேலை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான சிக்கலும் வாழ்க்கையில நீங்கும்.